என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஜாலியான அதே டைம்ல வைபான அதே சேம் டைம் ரொம்ப குரூரமான ஒரு தேர்தலாக இருக்க போகுதுன்றது தான் உண்மை. ஏன்னா ஏன் ஜாலியான வைபானனா யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேரும் இப்போ உள்ளே வராங்க. இது நாள் வரைக்கும் வந்திருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த தடவை மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. பட் ஆனால் 2026 நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போது. அதற்கு முழு காரணம் விஜய் தான். விஜய்ன்ற ஒரு பிளேயர் வந்து உள்ளார வராரு. ஒரு நடிகராக பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளே வராருன்னும் போது அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ரெண்டாவது, விஜய்க்குக்கான ஆதரவு தளம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. பெண்கள் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. 1000 ரூபா வாங்குறாங்க, இலவச பஸ் பயணத்தை மேற்கொள்கிறாங்க, நான் புதல்வன் திட்டம் இதுலேயும் அவங்க வந்து இருக்காங்க. தோழி விடுதி இதிலலாம் போய் எல்லாமே தங்குறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னும் போது திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது. என்ன இவ்வளோ பண்ணியும் நமக்கு வந்து ஓட்டு விட மாட்டேங்குது அப்படின்னு. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் அது போட மாட்டேங்கிறாங்கன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. 2 கழகங்கள் தான் இந்த மாதிரி அறிவிச்சு நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் மெயினாக இருந்திருக்கும். டிவியாக இருக்கும், மிக்சி கிரைண்டராக இருக்கும், லேப்டாப்பு, சைக்கிள், இந்த மாதிரி விஷயங்கள், 1000 ரூபா ஸ்கீம், இது மாதிரி தான் நம்ம பார்த்துட்டோம். விஜய் வந்து ஒரு புது பிளேயராக இவர் என்ன கொடுக்க போறாருன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. பொதுவாகவே அவர் என்ன பண்ணாலும் குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து தயாராக இருக்கும். இதெல்லாம் பண்ணவே முடியாது, இது அவர் ஒன்றுமே சொல்லலை, இதெல்லாம் எங்களுடைய கனவு, இதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. வீடு, பைக்கெல்லாம், அதுக்கே நம்மளோட பொருளாதாரம் என்ன தெரியுமா, நிதிநிலை என்ன தெரியுமான்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. இவருக்கும் வீடு அந்த நம்ம ஈரோடு நம்ம மீட்டிங்லேயே பார்த்தோம். நீங்க எல்லாருமே வந்து சொந்த வீட்டில் இருக்கீங்க, வாடகை வீட்டில், அப்போ எல்லாருக்கும் சொந்த வீடு தான் நம்ம கொடுக்கணுன்ற அந்த அளவுக்கு இடம் இங்கே இருக்குதா? எல்லாத்துக்கும் தனியாக சொந்த வீடு கட்டி கொடுக்குற அளவுக்கு இங்கே இடம் இருக்குதா? இது சாத்தியப்படுமான்ற ஒரு கேள்விகள் இருக்குதுங்க. ஏன் அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடாதா? தாவேக்காக்கு வரவங்கெல்லாம் புனிதமானவர்களாக தான் இருக்கணும். அப்படி விஜய் ஒரு கட்சியை வச்சு புனிதமான கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, புனித வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காரு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அதில் எல்லாரையும் சேர்த்துக்கணும், யார் வேணும் யார் வேணான்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. இங்கேருந்து இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. நீங்கள் எப்படி அவங்கள சேர்த்துப்பீங்க, நீங்கள் எப்படி தூய சக்தியாக முடியும் அப்படின்னு. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 அதோட அரசியல் களம் எப்படி இருக்க போகுதுன்றது நம்மளோட இணைகிறார் திரு கார்த்திக். வணக்கம் கார்த்திக். வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இதே போல் எல்லா நாளும் இருக்கணும். ரெட்ரோலுக்ஸும் அதோட அடுத்த கட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவோட அடுத்த கட்டத்துக்கு 2021 ஆரம்பித்த ரெட்ரோலுக்ஸ் 2025 வரைக்கும் வந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நேயர்கள் தான், மக்கள் தான். மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து நமக்கு இருக்கணும். அதற்கு நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை நம்மளும் வந்து தொடர்ந்து பண்ணணும். அப்போதான் ஆதரவும் கிடைக்கும். கண்டிப்பா இந்த வருஷம் ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். 2026 இருக்கணும்ல. ஆமா, 2026 தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. இது ஒரு 4 முனை போட்டியாக தான் மாறப்போகுது அப்படின்றத. இந்த களம் முதல்ல எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா புது பிளேயர் நம்ம டிவிக்கு வந்ததுலேருந்து தான் இந்த 2026 வந்து தேர்தல் களமே சூடு பிடிச்சிருக்கு. இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் டிஎம்கே ஏடிஎம்கேன்ற லெவல்லே போயிருக்குன்றப்போ இப்போ புது பிளேயராக டிவிக்கேவும் வந்துட்டாங்கன்னா இந்த களம் எப்படி இருக்குது. அதே மாதிரி இவங்க இப்போ டார்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட ஓட்டு தான். இதில் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு யாருக்கு வந்து அதிகமாக போகும், முக்கியமாக மகளிர் ஓட்டு யாருக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத பற்றி உங்களோட பார்வை சொல்லுங்கள். 2026 வந்து ரொம்ப வந்து ஒரு ஜாலியான அதே டைமில் வைபான அதே சேம் டைம் ரொம்ப குரூரமான ஒரு தேர்தலாக இருக்க போகுதுன்றது தான் உண்மை. ஏன்னா ஏன் ஜாலியான வைபானனா யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேரும் இப்போ உள்ளே வராங்க. இது நாள் வரைக்கும் வந்திருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த தடவை மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு புது அனுபவம் மாதிரி இந்த தடவை வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோட யங்ஸ்டர்ஸ் ஒரு பக்கம் வைபாகி ஓட்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. இன்னொரு பக்கம் குரூரமாக இருக்க போகுதுன்றது பெட்டிகள் நிறைய இறங்கும். இதெல்லாம் வந்து மறைச்சி பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. எக்கச்சக்கமாக இறங்க போது மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் இருக்குது. இந்த அந்த கடைசி ஒரு மாதம் பயங்கரமான கொண்டாட்டம்லாம் மக்களுக்கு இருக்குது. நிறைய ஸ்வீட் பாக்ஸ்லாம் வந்து இப்போவே போயிடுச்சுன்ற மாதிரிலாம் செய்திகள் ஒரு பக்கம்
அவர் 2-3 மாதத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு, அந்தந்த தொகுதிகளுக்கு போயிடுச்சு, பணம் வந்து செட்டில் ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு கொடுத்தாங்க அது ஒரு வேற, அது வந்து வேற. இது வந்து கேஷா அங்கங்கே தொகுதிகளுக்கு போயிடுச்சுன்னு தகவல்கள் ஒரு பக்கம் பரவுது. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியலை. பட் ஆனால் 2026 நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போது அதற்கு முழு காரணம் விஜய் தான். விஜய்ன்ற ஒரு பிளேயர் வந்து உள்ளார வராரு, ஒரு நடிகராக பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளே வராருன்னும் போது அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஜய்க்குக்கான ஆதரவு தளம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அது ஓட்டாக எவ்வளோ கன்வெர்ட் ஆகுன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு ஆதரவு தளம் இருக்குன்றதை நம்மளால் உணர முடியுது. நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில் நம்ம கேட்கக்கூடிய ஆட்களே நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டால் என்ன இருக்குது, விஜய்க்கு ஓட்டு போடலாம், விஜய்க்கு தான் எங்களோட ஓட்டு. கோர் டிஎம்கே வீட்லேயே இந்த ஓட்டெல்லாம் விழுதுன்றது தான் உண்மை. தீவிர திமுக ஆதரவாளர்கள் வீட்லேயே அவங்களுடைய பசங்க வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம், விஜய்க்கு தான் ஓட்டுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இங்கே இந்த களம் இருக்குது. ஆனால் இதை வந்து ரொம்ப எளிதாக விஜய் வந்து கடந்து போயிடுவார், விஜய் ஓட்டு வாங்கிடுவார் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பெண்களுக்கான ஓட்டு அப்படின்றது நீங்கள் சொல்கிறது யங்ஸ்டர்ஸு கூட விஜய் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா இயல்பாக அவர் மேலே உள்ள ஒரு அன்பு, அந்த ஒரு அவருடைய நடிப்புக்கான அந்த ரசிகர்கள், ஏன் ஓட்டு போட்டால் என்ன, விஜய்க்கு ஓட்டு போட்டால் என்ன, 2 கட்சியை பிடிக்காதவங்க அவங்களாம் போய் ஓட்டு போகிறது ஒரு பக்கம். ஆனால் பெண்கள் ஓட்டு எப்போவுமே வந்து அரசியல் களத்தில் வேறு மாதிரி எதிரொலிக்கும். அது அதிமுகவின் அவங்க ஜெயலலிதா அவங்க இருந்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. பெரும்பாலான பெண்கள் ஓட்டு அவங்களுக்கு தான் போகும். அவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வரும், இந்த மாதிரியான இதெல்லாம் வரும். அவங்க வந்து ஒரு அரகண்டாக இருக்காங்க, என்ன நடந்தாலும் அந்த ஓட்டு அவங்களுக்கு தான் போகணும்னு இருந்துச்சு. ஆனால் அவங்க இறந்ததற்கு பிறகு அந்த ஓட்டெல்லாம் வந்து அப்படியே திமுக பக்கம் மாறிச்சு. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய அந்த நலத்திட்டங்கள், அவங்க சொன்ன விஷயங்கள், இலவச பேருந்து, மகளிருக்கு 1000 ரூபாய்னு சில விஷயங்கள்லாம் இந்த ஓட்டெல்லாம் மகளிர் பக்கம் போச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னா விஜய்க்கு அந்த ஓட்டெல்லாம் ரிவர்ஸ் ஆகுது. அதில் பாதி ஓட்டு வந்து விஜய்க்கு திரும்புது. பெண்கள் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. 1000 ரூபா வாங்குறாங்க, இலவச பஸ் பயணத்தை மேற்கொள்கிறாங்க, நான் புதல்வன் திட்டம் இதுலேயும் அவங்க வந்து இருக்காங்க, தோழி விடுதி இதிலலாம் போய் எல்லாமே தங்குறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னும் போது திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது. என்ன இவ்வளோ பண்ணியும் நமக்கு வந்து ஓட்டு விட மாட்டேங்குது அப்படின்னு. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் அது போட மாட்டேங்கிறாங்கன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முன்காலத்தில் செய்த இதெல்லாம் வந்து இப்போ வந்து விஜய் அந்த மெர்சல் படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு நீ விதைத்த வினையெல்லாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அதெல்லாம் இப்போ காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்குது. பெண்கள் ஏன் விஜய்க்கு ஓட்டு போகிறாங்கன்னா அதற்கும் காரணம் இருக்குது. அவர் வந்து அதே ரசிகர் மனப்பான்மை ஒரு பக்கம் இருக்குது. விஜய்க்கு ஓட்டு போட்டால் என்ன இருக்குது, விஜய் வந்தாலும் ஒரு மாற்றம் வரும்னு நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலேயே இந்த களம் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஆனால் இந்த தேர்தல் எப்படி எதிரொலிக்க போகுதுன்றது இதுவரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. விஜய் வராரு, இந்த புது கூட்டணி, திமுக ஒரு புது கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணின்னு வந்தாலும் இதில் மிக முக்கியமாக இருக்க போகிறது வாக்குறுதிகள் தான். இதனால் வரைக்கும் இவங்களுக்கு ஓட்டு போடலாம், அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க கூட வாக்குறுதிகளுக்கு வந்ததுக்கு பிறகு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யங்ஸ்டர்ஸை விடுங்க, பெண்களும் அந்த நடுநிலையாக இருக்கக்கூடிய ஆண்களும் ஒரு 40-45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களும் யோசிச்சு தான் வாக்களிப்பாங்க அவங்களுடைய வேட்பாளர். கேட்க வந்தேன், இந்த வாக்குறுதிகள்னு சொன்னீங்களே, அதாவது ஏடிஎம்கேலேருந்து அந்த மகளிரோட இது எல்லாமே இவங்க அந்த இலவச திட்டங்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரி இவங்க நிறையா கொண்டு வரும்போது அது வந்து டிஎம்கேக்கு வந்து மாறுனுச்சு. இதே மாதிரி தாவேக்காவும் நிறைய இலவச திட்டங்கள் வந்து அவங்க மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வருவாங்களா, இல்லை அந்த இலவச திட்டங்கள் நம்ம அறிவிக்கிறதுனால தான் இந்த வாக்கு வங்கிலாம் மாறும் அப்படின்றத ஒரு பாயிண்டாக கையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு இலவசங்கள் பக்கம் போகாமல் இருக்கவே முடியாது. அவருடைய முதல் மேடையிலே சொல்லிட்டாரு, நாங்கள் மீன் பிடிச்சும் கொடுப்போம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கவும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக அவரும் அந்த விலையில்லா, இலவசம்னு சொல்ல முடியாது, விலையில்லா இந்த மாதிரி விஷயங்கள்ல இது பண்ணிட்டாரு. அப்புறம் காஞ்சிபுரத்தில் சொல்லும்போது வீடு, மோட்டார் பைக் இதெல்லாம் எங்களுடைய கனவு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் ஏதோ அவங்களுக்குள்ளாரையும் நடந்துக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற தகவலும் ஒரு பக்கம் இருக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, திமுகவுக்கு ஏற்கனவே இருந்த கட்சி ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அவங்க ஏற்கனவே கொடுத்துட்ருக்க திட்டங்கள் தொடரும்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் புதுசாக நிறைய திட்டங்கள் கொண்டு வரோம், இதற்கெல்லாம் திட்டம் கொண்டு வரோம், மகளிருக்கு இந்த திட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சில திட்டங்களை சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு இப்போ ஒரு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கிடச்சிருக்கு. என்னென்னா, இப்போ தினமலரில் வந்த செய்தி என்னவாக இருக்குன்னா, மோடி அவர்கள் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டோ வேணால் ரெடி பண்ணுங்கள், பணம் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன், அந்த மேனிஃபெஸ்டோவை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோன்ற அளவுக்கு மத்திய அரசு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட்ஸை கொடுத்துருக்கு. எடப்பாடி, இப்போ நீங்கள் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டோ, இலவசங்களை அள்ளி விடுங்க பார்த்துக்கலாம், ஓட்டு வந்து விழணும், நமக்கு ஓட்டு வரணும்னா இலவசங்களை அள்ளி விடுங்க
பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பணம் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே சிக்கல் யாருக்குன்னா தாவேக்காவுக்கு தான் வருது. தாவேக்காவுக்கு நம்ம இப்போலாம் பேசிகிட்டு இருக்கோம் இளைஞர்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு வரும்னு. ஆனால் இது மட்டுமே பத்தாது, நடுத்தரமான வயதானவர்கள் கிராமத்தில் இருக்கவங்களுடைய ஓட்டும் தாவேக்காவுக்கு தேவை இருக்குது. அப்படின்னா அவங்களும் மேனிஃபெஸ்டோவை அவ்வளோ தயாராக பண்ண வேண்டியிருக்கு. 2 கழகங்களுமே இதில் ஊறி திளைத்தவர்கள், மூழ்கி முத்தெடுத்தவங்க 2 பேருமே. என்ன கொடுத்தா என்ன சரியா இருக்கும், இந்த நேரத்துக்கு எது தேவைன்னு. ஆனால் விஜய் மாதிரி ஒரு நபர் புதுசாக வரும்போது நிறைய தயக்கம் இருக்கும். இலவசங்களை கொடுத்தா நீங்களும் அதே மாதிரியான ஆளுன்னு சொல்லுவாங்க. இலவசங்களை கொடுக்காம விட்டால் மக்களுக்கு இதை கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, விலையில்லா ஒரு அரிசியை கொடுக்க, விலையில்லா அரிசி, விலையில்லா டிவி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்படி தானே வரும் உங்களுக்கு. அந்த அடிப்படையில் விஜய் போவாரா? அது அவரு ஒரு கட்டம் எக்ஸ்ட்ராவே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பேச்சுகள் வந்து, இவங்களாவது டிவி கொடுக்குறாங்க, மிக்சி கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இவர் ஒரு கடி மேலே போய் வீடு கொடுக்குறேன், வண்டி கொடுக்குறேன்னாரு. அவரே வீடு வண்டிலாம் கொடுக்கும்போது நானும் ஹெலிகாப்டர் கொடுக்குறேன், என்ன வேணா சொல்லலாம். ஹெலிகாப்டர் சொல்றது அதுக்கு நிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறேன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். எது உண்மையோ அதை தான் இப்போ இல்ல, அது சாத்தியப்படுறதுக்கான விஷயங்களா தான் நான் இல்லை. இப்போ டிவிக்கே வந்து இப்போ பண்ணணும்னா அப்படிதான் பண்ணுவாங்க. எதெல்லாம் நம்மளால, ஏன்னா இப்போ நீங்க பாருங்க சமீபத்தில் நடந்த எந்த இதுக்கும் வந்து அவங்க வந்து வாக்குறுதி கொடுக்கல. செவிலியர்களுக்கோ இல்லை ஆசிரியர்களுக்கோ இல்லை போக்குவரத்து ஊழியர்களுக்கோ யாருக்குமே வந்து இந்த வாக்குறுதி நாங்கள் வந்தா செய்யறோன்ற வாக்குறுதி கொடுக்கல. அப்படின்னா இதெல்லாம் செய்ய முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். போக்குவரத்து ஊழியர்களுடைய அந்த நிலுவைத் தொகையா இருக்கட்டும், பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் கொடுத்தா 3 மடங்கு வரைக்கும் செலவு அதிகமாகும், நிதி மேலாண்மை பத்தவே பத்தாது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுது. அதனால அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்கன்றது தெரியுது. அதற்கு பதிலாக வேறு திட்டங்கள் வச்சிருக்காங்களா அப்படின்றத அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ தான் முடிவு பண்ணும். ஆனா ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அடிப்படை தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிடுறேன், எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி அந்த பூர்த்தி பண்ணிடுறன்றப்போ, இப்போ அவர் திருப்பி கொண்டு வர இந்த மேனிஃபெஸ்டோவில் கூட திருப்பி பேசிக் மாதிரி நான் வந்து இலவச பயணம் அந்த மாதிரி ஒரு விஷயங்களே வந்து திருப்பி அவர் கொண்டு வந்தாருன்னா இது மக்கள் மத்தியில வந்து பெருசா எடுபடும் நினைக்கிறீங்களா? ஏன்னா அட்வான்ஸ் தான் அவங்க அடுத்த விஷயம். ஏன்னா எதுவுமே இல்லாதப்போ இந்த லேப்டாப்ன்றது ஒரு அட்வான்ஸ் ஒரு இதாக இருந்தது, சைக்கிள் இல்லாதப்போ சைக்கிள் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அந்த விஷயங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. இவர் என்ன மாதிரி எடுத்துட்டு போவாருன்ற ஒரு இல்லை, அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இப்போ 2 கழகங்கள் தான் இந்த மாதிரி அறிவிச்சு நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் மெயினாக இருந்திருக்கும். டிவியா இருக்கும், மிக்சி கிரைண்டரா இருக்கும், லேப்டாப்பு, சைக்கிள், இந்த மாதிரி விஷயங்கள், 1000 ரூபா ஸ்கீம், இது மாதிரி தான் நம்ம பார்த்துட்டோம். விஜய் வந்து ஒரு புது பிளேயரா இவர் என்ன கொடுக்க போறாருன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. பொதுவாகவே என்ன பண்ணாலும் அவர் என்ன பண்ணாலும் குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து தயாரா இருக்கும். இதெல்லாம் பண்ணவே முடியாது, இது அவர் ஒண்ணுமே சொல்லலை, இதெல்லாம் எங்களுடைய கனவு, இதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு, வீடு பைக்கெல்லாம். அதுக்கே நம்மளோட பொருளாதாரம் என்ன தெரியுமா, நிதிநிலை என்ன தெரியுமான்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ அவர் கொடுக்கும்போது இன்னும் அது பயங்கரமாக தான் இருக்கும். அது எவ்வளோ சாத்தியம் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அதை தாண்டி அவர் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய கொடுக்க வேண்டியதான் இருக்கும். ஏன்னா அவர் புதுசாக ஆட்சிக்கு வர போகிறாரு, ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா இலவச திட்டங்கள் இல்லாமல் அவரால் செய்ய முடியுமான்னு பண்ண கஷ்டம். இலவசங்கள் இல்லாத திட்டத்தை இந்த மக்களும் ஊக்குவிப்பாங்களான்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு எலைட் பீப்புள்ஸ் இல்லை, இந்த எலைட் பீப்புள்ஸ் அதை ஒத்துப்பாங்க, ஓகே அது தேவையில்லைன்றவாங்க. ஆனால் அடித்தட்டு மக்கள் அதுக்கு வந்து எதிர்பார்ப்போட தான் இருப்பாங்க. என்ன எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க, எங்களுக்கு என்ன நீங்கள் உங்களால் எங்களுக்கு நன்மை நடக்கும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் அது மாதிரி ஏதாவது கொடுத்தாருன்னா பெட்டராக இருக்கும். இல்லை, அனைவருக்கும் வீடு அந்த நம்ம ஈரோடு நம்ம மீட்டிங்லேயே பார்த்தோம், நீங்கள் எல்லாருமே வந்து சொந்த வீட்டில் இருக்கீங்க, வாடகை வீட்டில், அப்போது எல்லாருக்கும் சொந்த வீடு தான் நம்ம கொடுக்கணுன்ற அந்த அளவுக்கு இடம் இங்கே இருக்குதா, எல்லாத்துக்கும் தனியாக சொந்த வீடு கட்டி கொடுக்குற அளவுக்கு இங்கே இடம் இருக்குதா, இது சாத்தியப்படுமான்ற ஒரு கேள்விகள் இருக்குதுங்க. ஏன் அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடாதா? இருக்கலாம். இதெல்லாம் வந்திருக்கு, அந்த அளவுக்கு வந்து இடம் கிடையாது, இவர் எப்படி எல்லாத்துக்கும் சொந்த வீடு கொடுப்பாங்க, இது வந்து ஒரு போலியான ஒரு ஸ்கீம் தாயா. இப்போ அனைவருக்கும் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய்னாங்க, ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொன்னாங்க, தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி குறைச்சிட்டாங்க. எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கணும் 1000 ரூபா, ஆனால் யாருக்கு கொடுத்தாங்க, சில கோடி மக்களுக்கு தான் கொடுத்தாங்க, பல பேர் வந்து விடுபட்டு போனாங்க. இப்போ மறுபடியும் அவங்களுக்குலாம் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து எல்லாருக்கும் அப்படின்றது கிடையாது, யாருக்கெல்லாம் இல்லை, யாரெல்லாம் எலிஜிபிள்ன்றது தான். அது இப்போ நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருந்தது கீழே சின்னதாக போட்டிருப்பாங்களா, அது மாதிரி தான் இவங்க கொடுக்குற வாக்குறுதி பெருசாக இருக்கும். கீழே உள்ள நிபந்தனைகளை அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. அது திமுக இந்த விஷயம் பண்ணும்போதே அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பேக் ஃபயர் ஆச்சுன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா பாதி பேர் கிடைக்கும்போது பாதி பேர் கிடைக்கலன்றப்போ அவங்களும் வந்து ஒரு அதிருப்திக்குள்ளானாங்க. இதே விஷயம் திருப்பி தாவேக்காவும் பண்ணா அவங்களுக்கும் திருப்பி அதே தான். இது எல்லாருக்கும் நடக்குது, அதிமுக திமுக அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் நடக்கும். ஏன் திமுக இது அதிகமாக நடக்குதுன்னா அவங்க கொடுக்குற அந்த விளம்பரம் அதிகம். நாங்கள் தான், எங்களால் தான் இதெல்லாம் நடந்துச்சு, இப்படி தான்
அப்படின்னு அவங்க கொடுக்குற விளம்பரத்தால் தான் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதே தவிர வாக்குறுதியை நிறைவேற்றாத அதிமுகவும் நிறைய நிறைவேற்றலை. அந்த காலத்திலேயே அவங்க ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த டைம்லேயும் சரி, கருணாநிதி அவர்கள் கொடுத்த டைம்லையும் சரி, எப்போவுமே ஃபுல்ஃபில்லாலாம் நிறைவேற்றவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், கொடுக்கும்போதே தெரியும் நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் இதெல்லாம் வாக்குறுதி பார்க்குறீங்க, எத்தனை தடவை கூவமுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்க, கூவம் நாங்கள் வந்தால் சரியாக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க, ஏதாவது வரைக்கும் நடந்திருக்கா கூவத்தில்? இல்லை. அப்புறம் எப்படி இதெல்லாம் அதுதான் ஒரு பேசிக்காக சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாருமே வாக்குறுதி கொடுப்பாங்க. பட் இதில் குவான்டிட்டியாக எது பெட்டராக இருக்குது? எல்லா வாக்குறுதியும் மக்கள் பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இந்த கலர் டிவி அவங்களுக்கு ஒரு இதை ஹைப்பை உண்டாக்குச்சு, மிக்சி கிரைண்டர் ஒரு ஹைப்பை உண்டாக்குச்சு, நாங்கள் மானிய விலையில் ஸ்கூட்டர் ஒரு ஹைப்பை உண்டாக்குச்சு, லேப்டாப் ஒரு ஹைப்பை உண்டாக்குச்சு, இலவச அந்த சைக்கிள் ஒரு ஹைப்பை உண்டாக்குச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள் தான், ஒரு 1000 ரூபாய் இலவச பேருந்து, இதெல்லாம் வந்து ஒரு ஹைப், அவங்களுக்கு ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணும் ஓகே அப்படின்னு. அந்த மாதிரி விஜய் அவர்கள் கொடுத்தாருன்னா அது அவங்களுக்கு ஒரு இதை உருவாக்கும். அதை தாண்டி கூட்டணின்றது மிக முக்கியமான இடத்துக்கு வருது. இப்போ திமுக கூட்டணி வலுவா இருக்கு, இந்த பக்கம் அதிமுக பாஜக இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இது வரைக்கும் இருக்கு. இங்க விஜய் மட்டும்தான் இருக்காரு, இந்த பக்கம் சீமான் இருக்காரு. இப்போ விஜய் கூட யார் சேர போறாங்க, என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போறாரு? இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி உடையுது, காங்கிரஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எவ்வளவு சாத்தியம்னு தெரியல. இப்படி வந்துச்சுன்னா இது இருக்கு. ஸோ இவ்வளோ கால்குலேஷனுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அங்கே நடக்கும். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்னா அதுக்கப்புறம் தான் தேர்தல் வாக்குறுதி ஒர்க் அவுட் ஆகும். சரி, நீங்கள் வெறுமனே போயிட்டு தேர்தல் வாக்குறுதியை மட்டும் கொடுத்து அங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆகணும். விஜய் இருக்காரு, சரி விஜயோட ஓபிஎஸ் டிடிவி வராருன்னு வச்சுக்கோம், இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகணும். இதுக்கு பிறகு வேற யாராவது சின்ன சின்ன கட்சிகள் சேர்றாங்களா? ஜான் பாண்டியன் வராரா, கிருஷ்ணசாமி வராரா, ஐஜேகே வருதா, இதெல்லாம் வராங்களா, மற்ற யாராவது பெரிய தலைவர்கள் யாராவது வந்து தாவேக்கால சேர்றாங்களான்னு பல கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகுதான் இந்த இடத்துக்கு நகரும். இதுல இவங்க எல்லாமே ஒரு சின்ன சின்ன பெர்சன்டேஜ் தான் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜான் பாண்டியனா இருக்கட்டும், கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு சின்ன சின்ன பெர்சன்டேஜ்ன்றப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு பெரிய இம்பாக்டா வந்து கொடுக்க முடியும், இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். என்னன்னா இது வரைக்கும் அதிமுக திமுக தான், வேற யாரும் கிடையாது. திமுக கூட்டணியில இவங்க இருப்பாங்க, அதிமுக கூட்டணியில இவங்கெல்லாம் இருப்பாங்கன்ற அளவுக்கு மாறிடும். ஒரு நம்ம இந்த மாறும், கட்சிகள் அப்பப்போ ஏதாவது மாறுவாங்க. ஆனால் இப்போ ஆப்ஷனலாக ஒரு கட்சி வந்திருக்கு, அது 3வது கட்சியாக பார்க்கப்படுது. ஆனால் அந்த 3வது கட்சியில் சேர்றதுக்கும் ஆட்கள் தயாராக இருக்காங்க. விஜய் கூட போகலாம், டிடிவியும் ஓபிஎஸும் விஜய் கூட போகலான்ற அளவுக்கு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், ஒரு கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் யோசிக்கிறாங்க விஜய் கூட போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஐஜேகே விஜய் கூட போகலாம்னு யோசிக்கிறாங்க. தேமுதிக ஏற்கனவே ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஆனால் அதை தான் ஜனவரியில் அறிவிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. இங்கே ஒத்து வராத பட்சத்தில் விஜய்கிட்ட போகலாம், இல்லை இவங்க வேணாம் நம்ம இவங்கள்ட்டே போகலாம், விஜய்கிட்டே போகலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது அப்படி போகும்போது தான் விஜய் ஒரு கட்சியாக, ஒரு பெரிய கட்சியாக ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் விஜய் கட்சி தாவேக்கா அப்படின்ற லெவலில் தான் இருக்குமே தவிர இந்த கூட்டணியெல்லாம் சேர்க்கும் போது தான் இது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் இருக்கும். இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் ஜாதி கட்சி, இவங்க வந்து ஊழல் புகார், இதெல்லாம் சேர்ந்தது தான். ஆனால் இதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே அரசியல் பண்ண முடியும். விஜய் மட்டும் ஏதோ புனிதமாக ஒரு கட்சி நடத்துகிறாரு, அந்த கட்சியில் புனிதர்கள் மட்டும்தான் சேர்க்கப்படுவாங்கலாம் அப்படிலாம் பேசுனாங்கன்னா அதெல்லாம் வந்து சும்மா அறியாமை, சும்மா நம்மளை வந்து முட்டாளாக்குறதுக்கான வேலை. யதார்த்தமும் அதுதான். யதார்த்தம் எல்லாரும் அரசியல் கட்சி வச்சிருக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு பேக்கப் இருக்கதா செய்யுது, ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, ஏதோ ஒரு ஊழல் புகார் இருக்கதா செய்யுது. இப்போ கூட மதிமுக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து நேற்று ஏதோ ஒரு செக் இதில் வந்து கைது செஞ்சுருக்காங்க, மோசடி வழக்கில் வந்து கைது செஞ்சுருக்காங்க. அதுக்காக மதிமுக இருக்கிறதுலே மோசமான கட்சின்னு சொல்லிட முடியுமா? இல்லை திமுகவில் கனிமொழி அவங்க வந்து ஜெயிலுக்கு போனது, திகாருக்கு போனது, ஆராசா திகாருக்கு போனது. இல்லை நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தோன்னா அந்த வானதி சீனிவாசன் இடையில ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி புகாரில் ஊழல் பண்ணவங்கலாம் பிஜேபிக்கு வந்துடுறாங்களே, பிஜேபி அங்கே பண்ணியிருந்தாங்க, இங்கே வரும்போது பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. அதுதான் அதே மாதிரி தான். அப்படி சொல்லலை, தாவேக்காக்கு வரவங்க எல்லாம் புனிதமானவர்களாக தான் இருக்கணும் அப்படி. விஜய் ஒரு கட்சியை வச்சு புனிதமான கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, புனித வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காரு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு, அதில் எல்லாரையும் சேர்த்துக்கணும், யார் வேணும் யார் வேணான்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. இங்கேருந்து இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க, நீங்கள் எப்படி அவங்கள சேர்த்துப்பீங்க, நீங்கள் எப்படி தூய சக்தியாக முடியும் அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. தூய சக்தின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டாரு, தீய சக்திக்கு ஆப்போசிட்டா தூய சக்தின்னு சொல்லிட்டாரு. நல்ல அன்னைக்கு ஒரு பராசக்தின்னு சொல்லி இருந்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டாரு அவரு. அதனால இது இருக்கு, பார்ப்போம், அதற்கான வேலைகள் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயை நோக்கி சில கட்சிகள் நகர்றாங்க, கூட்டணிக்கு நகர்றாங்க, விருப்பப்படுறாங்க, சில பேர்லாம் போய் அங்கே போயிடலாம் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அது ப்ளஸ் வாக்குறுதிகள் எல்லாம் என்ன கொடுக்குறாருன்றத
பொறுத்து தான் அது அமையும். ஆனால் இந்த களத்தை சூடாக்குறதும் சுவாரஸ்யமாக்குறதும் விஜய்ன்ற பிளேயர் தான். அதுக்கு கூடுதல் சுவாரஸ்யமாக்குறது இளைஞர்களும் பெண்களும் தான். ஒரு எலெக்ஷனை கொண்டாட்டமா எடுத்துட்டு போறது அது இந்த தடவை தான் நடக்குது. இந்த தடவை தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தலையும் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும், பயங்கர சீரியஸ்னஸ் இருக்கும். திமுகவா அதிமுகவா? விஜயகாந்த் வந்தப்ப என்ன நடந்துச்சு? விஜயகாந்த் வந்திருக்காரு, அவருக்கு ஓட்டு போடணும்னு இருந்தாங்க. ஆனா அப்ப 2 மாபெரும் தலைவர்கள் இருந்தாங்க. தமிழ்நாட்டை வழி நடத்திய 2 தலைவர்கள், ஜெயலலிதா கருணாநிதினு 2 பேர் இருந்தாங்க. ஸோ இவங்களை தாண்டி விஜயகாந்துக்கு அவங்களால போக முடியல. அதுக்கு காரணம் தான் அந்த தேர்தல் வாக்குறுதி. விஜயகாந்துக்கு ஓட்டு போடணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனா அந்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2006-11 தேர்தல் நினைக்கிறேன். ஆமா, 2006 தேர்தல். அந்த தேர்தலில் தான் நல்ல வாக்குறுதிகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சுன்னொன்னே அது விஜயகாந்த் பக்கம் போகல. ஆனா அவரால் சேதாரத்தை உண்டு பண்ண முடிஞ்சது. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாதபடியும், கலைஞர் அவர்களை வந்து கருணாநிதி அவர்களை வந்து மெஜாரிட்டி வர முடியாத அளவுக்கும் பண்ண முடிஞ்ச. ஒரு 8% ஓட்டு ஒரே தேர்தலில் அவர் வந்து வாங்கியிருக்காரு. 2 ஆளுமைகள் இருக்கும்போது. இப்போ இந்த 2 ஆளுமைகள் கிடையாது. ஸ்டாலின் அவர்களும், ஸ்டாலின் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையான தலைவர். எடப்பாடி அவர்கள் ஒரு 4.5 வருடம் ஆட்சி வந்து நடத்தியிருக்காரு. ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து இருக்கு. இவங்களுக்கு நடுவில் விஜய் அவர்கள் வரும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே, இது நமக்கு சரியான இடம், ஒரு வெற்றிடம் இருக்கு, நம்மளால நிரப்ப முடியும். ஒரு கரிஸ்மேட்டிக் தலைவர் இங்கே இல்லை. ஒரு சினிமா பின்புலம் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே இருக்கும். சினிமா பின்புலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்பவுமே தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அது எம்ஜிஆர் தொடங்கி கலைஞர்ல இருந்து, அண்ணாவிலிருந்து, ஜெயலலிதா வரைக்கும். நம்ம இது பண்ணதுக்கும் இப்போ இருக்கிற அந்த ஜென்சி அந்த ஒரு லெவல், இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு யங்ஸ்டரான தலைவர் தான் தேவைப்படுது அப்படின்ற ஒரு, அது யங்ஸ்டரான தலைவர் தான் தேவைப்படுதுன்னு ஜென்சி கிட்ஸ் விரும்பலாம். ஆனா பெரும்பாலான ஓட்டு ஜென்சி கிட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஓட்டு தான் அதிகமா இருக்கு. கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது. அதுதான் சொல்றேன். நீங்க இப்போ வரைக்கும் ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க, எல்லாரும் ஓட்டு போடணும், விஜய் வரணும் ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் அப்படி அதிமுக வரணும் அப்படிலாம் ஆசைப்படுறாங்க. வாக்குறுதிகள் தான் இதை வந்து என்ன செய்ய போகுது. இந்த வாக்குறுதிகளும் கூட்டணியும் கெமிஸ்ட்ரியும் தான் இது எங்க கொண்டு போய் விடுன்னு தெரியாது. தாவேக்கா நல்ல ஒரு வாக்குறுதிகளை, நடைமுறைப்படுத்தக்கூடிய வாக்குறுதிகளை சும்மா அள்ளி வீசாம இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாம, எதை எனக்கு என்னென்னு எழுதி போடாம, இதெல்லாம் முடியும், இதுதான் பண்ண முடியும், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வாக்குறுதிகளை கொடுத்தாங்கன்னா அவங்களோட மேனிஃபெஸ்டோ நல்லா இருந்துச்சுன்னா. இன்னும் ரொம்ப சுணக்கமாவே அவங்க வேலை செய்யற மாதிரி ஒரு இது இருக்கு. ஏன்னா ரொம்ப நம்ம சொல்ற மாதிரி தான், எந்த ஒரு போராட்டத்துக்கும் எதுக்கும் ஒரு முன்னெடுப்பு எடுத்து வைக்கல, ஒரு அறிக்கை விடலன்றப்போ இன்னும் அவங்க ஒரு சுணக்கமா இந்த ஒரு இன்னும் வேகம் எடுக்கலன்ற ஒரு மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. உண்மைதான், இன்னும் அவங்க ஸ்லோவாக தான் இருக்காங்க. இன்னும் இந்த சீரியஸ்னஸ் இன்னுமே தெரியலையா, இல்லை ஜனவரிக்கு அப்புறம் ஏதாவது பிளான் பண்ணலான்ட்டு. ஏன்னா ஜனவரிக்கு அப்புறம் செங்கோட்டையன் சொல்கிறாரு, பொங்கலுக்கு அப்புறம் பாருங்கள் எங்களுடைய ஆட்டமே வேறு, நாடே எங்களை திரும்பி பார்க்கும், பெரிய தலைவர்கள்லாம் வராங்க அப்படின்னு சூசகமாக ஏதோ ஒன்று சொல்ல வராரு. ஒரு ஓபிஎஸ் எல்லாம் அப்படி சொன்னார்னா அது வந்து வெறி ஆகிடுவாங்க, எனக்கு இதுக்கு தான் நீ இவ்வளோ பில்டப் கொடுத்தியான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் ஆனால் ஓபிஎஸ் வந்தாருன்னா ஓகே, அது ஒரு கட்சிக்கு ஒரு முகமாக இருக்கும். ஒரு கூட்டணிக்கு வராருன்னா அதிமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைக்கிறாங்க, எடப்பாடிக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக எடப்பாடிக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கிறாரு, டிடிவி வராருன்னா ஒரு வேல்யூ இருக்குது. அதனால் அந்த வேல்யூ இருக்கும். பட் ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற அந்த சுணக்கம் இருக்குது. அது அட்லீஸ்ட் ஜனவரிக்கு பிறகாக இந்த 2026 அதை வந்து நிவர்த்தி பண்ணுறாங்களா, இந்த எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அதை ஸ்பீடப் ஆகிறாங்களா, அடிக்கடி விஜய் அவர்கள் வெளியே வந்து நிறைய மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணுறது, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாரான்றதை இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இந்த 2026 அவங்களுக்கு எப்படி, எல்லாருக்கும் எப்படி இருக்குன்றது தெரில, தாவேக்காவுக்கு எப்படி இருக்குன்றத பொறுத்திருந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து 2026 அரசியல் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு நிகழ்வுகளை வந்து மீட் பண்ணுவோம். கார்த்திக், நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. என் நெஞ்சில் குடியிருக்கும்